மாவட்டம் வல்லம் பெரியார் நகர் பகுதியில் அனைத்து தர கல்வியினையும் மிகவும் சிறப்பாக அளித்து வரும் பல்கலைக்கழகம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகமாகும். இப்பல்கலைக்கழகத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 216 ஏக்கர் நிலத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த வளாகம் எங்கு பார்த்தாலும் பசுமை சோலைகள், சுற்றுச்சூழலை அலங்கரிக்கக்கூடிய பல்வேறு நிலைகள். இங்கே வந்தவர்கள் வியக்கும் வண்ணம் இது படிப்பவர்களுக்கு மட்டும் ஆய்வுக்களமாக அல்லாமல், பேராசிரியர்களுக்கு மட்டும் இதை ஆய்வுக்களமாக மாற்றக்கூடிய நிலை இல்லாமல், வந்து செல்பவர்களும் இதை கண்டு வியந்து செல்லக்கூடிய விதத்தில் மட்டுமல்லாமல், இவர்கள் தொடர்ந்து அவர்களிடத்திலும் இது போன்ற நிலைகளை எடுத்து செல்லக்கூடிய நிலையிலே இந்த வளாகம் ஒரு மாதிரி வளாகமாக இன்றைக்கு இந்திய நாட்டிலே இது முன்மாதிரி நிறுவனமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. விண்ணை தொடும் வானளாவிய கட்டிடங்கள் மேற்கத்திய நகரங்களைப் போல் ரம்மியமாக பசுமை சூழலில் வண்ணங்களோடு மாணாக்கர்களின் எண்ணங்களுக்கேற்ப ஒவ்வொரு புலன்களுக்கும் தனித்தனியாக நேர்த்தியுடன் வடிவமைக்கப்பட்டு கலை அழகுடன் அமையப்பெற்றுள்ளது. கிளீன் கிரீன் என்விரான்மெண்ட்டை உண்டாக்கி வச்சுருக்கோம். இங்கே க்ளீன் வாட்டர், க்ளீன் ஏர் எல்லாமே இங்கே வந்து குழந்தைகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே வேண்டிய அளவு கிடைக்கிது. அதனால் எல்லோரும் மனநிறைவாக இங்கே வந்து எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் இங்கே கிட்டத்தட்ட 20 வருஷமாக இதே யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறேன். இங்கே பணி செய்கிற எல்லாருமே இங்கே பல வருடங்களாக தொடர்ந்து வேலை பார்த்து வருகிறோம். இது எங்களுடைய ஒரு குடும்பம் போல் நாங்கள் எல்லாம் இங்கே ஒற்றுமையாக வேலை பார்த்து வருகிறோம். கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. மல்டிமீடியா, வெப் டிசைன், ஏஎஸ்பி, டிஎஸ்பி, விஷுவல் ஸ்டுடியோ போன்ற அனைத்து வகையான சாஃப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. I am R. Kitna from third year IT. I am going to tell about my department. My department starts from the year 1919, intake of 60 students. And we have 4 years BTech program while starting the year, and even 3 years of program too. From this year, for placement opportunities, we started a skill age program. This help us in all kind of things to develop our skills. பல்கலைக்கழகத்தினுடைய தனித்தன்மை என்னவென்றால், மாணவர்களை பேராசிரியர்கள் தங்களது சொந்த மக்களைப் போல பேணி பாதுகாத்து ஊக்கமளித்து ஒரு சிறந்த மாணாக்களாக உருவாக்குவதில் நல்ல பணியாற்றி வருகின்றனர். Hello, I'm Asif Ali. I'm doing my final year architecture at Periyar Maniamma University. To say about our department, it's a closely knit unit. Architects work in a close group. We are around 300 students with 34 faculties. It's a very close unit and we interact with each other a lot. We know what we do and we know each other. It's a great platform to know each other very well. And to begin with, when I started architecture, I knew nothing. But when we entered architecture, our staffs took care of us. They were like second parents. When they taught us architecture, they taught us what life is all about, how to approach life. Architecture is all about approaching a life. As my master says, Louis Kahn, he says, I love beginnings. Beginnings in the sense, for everything, every baby step we take in our life, it needs a beginning. So for our life, for this 300 students' life, it's a small beginning. We have ended up in an architecture institution in Tanjavur. The course structure is for 5 years, and for the first 2 years, we do basically a lot of sketching, and it involves a lot of manual presentation works. We do it manually. So it's basically what I understood is that where you study doesn't matter, what you do does matters. So these staffs and these people in our architecture department encourage us to do new things. They teach us new things, and by the way, we end up at least to start learning new things, to do new things. And we attend a lot of conferences and seminars in abroad, like countries like Dubai and even Saudi Arabia, some few Gulf countries. And we also attended a lot of conferences because I'm an active representative in Model United Nations conferences. I've attended conferences in Kochi, Singapore, and Delhi. Okay, I represented countries like Ethiopia, Singapore, and South Africa. So what we know about is that we don't
tend to know what MUN is all about. We don't tend to know what architecture is all about and what international architecture is all about. But these staffs take us to that level, help us to reach new levels. They encourage us to do new things. So that's what I like about this department, and I want to be here. Thank you. இங்கே படித்த மாணவர்கள் பல துறையில் வெளிநாட்டில் உள்நாட்டில் எல்லா துறைகளிலும் வேலை பார்த்து வர்றாங்க. பெரும்பாலும் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ஐடி இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸு, பயோடெக்னாலஜி இன்ஜினியர்ஸ், கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், மேலும் அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற சர்வீசஸ்லேயும் ரொம்ப டாப் கிளாஸாக செலெக்ஷன் ஆகி இப்பொழுது நமது இந்தியாவில் பணியாற்றிட்டு வர்றாங்க. ஏசி மின்சாரத்தை டிசியாக மாற்றுவது மற்றும் இதன் அலைகளை சிஆர்ஓ மூலம் எப்படி அறிவது என்பதை பிரிட்ஜ் ரெக்டிஃபியர் மூலம் இந்த ஆய்வகத்தில் சொல்லித்தரப்படுகிறது. யூஜேடி மற்றும் ரெசிஸ்டர்களை பயன்படுத்தி சாடூத் வேவ்ஃபார்மை எப்படி ஜெனரேட் செய்வது என்பதை சாடூத் ஜெனரேட்டர் மூலம் சொல்லித்தரப்படுகிறது. படித்த பையங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைக்கிது. அதே மாதிரி முதல் வருடத்தில் வந்து பணம் கட்ட முடியாத சில ஏழ்மை குடும்பத்திலேருந்து வர்றவங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதை தவிர கல்வியில் பின்தங்கி ஆனால் கல்வியில் வந்து நல்ல மார்க் எடுத்த பிள்ளைங்க அவங்களுக்கும் முதல் கிராஜுவேட் இங்கே வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப்னு பல லட்சத்தை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப மெக்னானிமிட்டியாக பெருந்தன்மையோடு வந்து நிறையா பேருக்கு அதை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு இந்த ரூரல் பவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப வாய்ப்பாக அமையுது. சிஎன்சி ட்ரைனிங் சென்டரில் மில்லிங், டர்னிங் செயல்களுக்கான புரோகிராமிங் முறைகளும் ஆபரேட்டிங் தொழில்நுட்பங்களும் மிகச் சிறந்த வல்லுநர்களை கொண்டு போதிக்கப்படுகின்றன. I am Shaktivel, third year mechanical. நான் ஸ்டூடெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் பற்றி பேச போகிறேன். ஸ்டூடெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்ங்கிறது நான் எங்கள் காலேஜில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது மட்டும் அதர் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து 2 நாள் நடக்கும். 2 நாள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும். இது மூலியமாக தான் அதர் டிபார்ட்மெண்ட் நாலேஜ் வந்து நாங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து இன்ட்ரான் ட்ரைனிங். இன்ட்ரான் ட்ரைனிங் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே 3 தடவை போயிட்டு வரணும். 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிக்கு. 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிக்கு போகும்போது அந்த கம்பெனியில் நடக்கிற ப்ராசஸ், அந்த கம்பெனியில் என்னென்ன ஆப்ரேட் பண்ணுறாங்க இதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கும் போது மினி ப்ராஜெக்ட் அண்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். தெர்மல் இன்ஜினியரிங் ஆய்வகத்தில் மாணவர்கள் வெப்ப இயந்திரங்கள் பற்றிய முழுமையான அறிவை பெறுகிறார்கள். இந்த ஆய்வகத்தில் பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷன் முதலிய இயந்திரங்கள் மாணாக்கர்களின் ஆய்வுக்காக நிறுவப்பட்டுள்ளன. இங்கே பெரியார் புரான்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. இங்கே நியர்பை உள்ள 67 வில்லேஜஸை, கிராமங்களை நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் தத்தெடுத்திருக்கு. அதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸு போய் கிராமப்புற வாழ்க்கைன்னா என்ன, அவங்களுக்குள்ள வசதி வாய்ப்பு என்ன, என்னென்னத்தில் பின்தங்கி இருக்காங்க, இது போன்ற எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. புரான்னு, அதுக்கு பெரியார் புரான்னு பேர். அதாவது ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு தி ரூரல் ஏரியாஸ். நகர்ப்புறத்தில் உள்ள வசதிகளை கிராமங்களுக்கு செய்து கொடுக்கணுங்கிறது தான் இந்த நோக்கமே. ஸோ மைக்ரேஷன் வில் பி கட்ரைல்டு. ஸோ அதனால் கிராமத்திலேருந்து நகரத்துக்கு குடியேற்றுறது வந்து குறைக்கிறோம், கிராமங்களை வளர்ச்சி அடைய வைக்கிறோம். இதுதான் இதனுடைய நோக்கம். பாரம்பரிய விளையாட்டு சிலம்ப பயிற்சியின் மூலம் கலாச்சார வீரக்கலைகளும் மாணாக்கர்களுக்கு போதிக்கப்படுகின்றன. மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் அமையப்பெற்றுள்ளது. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் நல்ல பணியை நோக்கி எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை,
அதை தொடர்ந்து ஆண்டர்பிரினர்ஷிப் என்று சொல்லக்கூடிய தொழில் முனைவராக மாற்றக்கூடிய நிலை, மூன்றாவதாக உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நிலைகளிலும் அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இங்கே துறைகள், உயர் ஆய்வு மையங்கள், உயர் பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இங்கே பல்வேறு நிலையிலே செயல்பட்டு வருகின்றன. இதுவரை கிட்டத்தட்ட 12,000 பேர் இந்த வளாகத்தில் இருந்து பட்டதாரிகளாக வெளியிலே சென்றிருக்கிறார்கள். அதில் 9,000க்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள். உலகம் முழுமைக்கும் இந்த வளாகத்திலிருந்து சென்றவர்கள் இன்றைக்கு இந்திய நாட்டில் ஆட்சியர்களாக ஐஏஎஸ் என்ற நிலையில், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதே போல் முப்படையிலே பணியாற்றக்கூடிய மிகச்சிறந்த வல்லுநர்களாக, ஆய்வறிஞர்களாக, பொறியாளர்களாக இந்திய மட்டுமல்லாமல் உலகம் முழுமைக்கும் இந்த வளாகத்தில் சென்றவர்கள் மிகப்பெரிய முத்துக்களாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நல்ல வாய்ப்புகளும் வசதிகளும் உள்ள இத்தகைய ஒரு அருமையான பல்கலைக்கழகத்தில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம். ஸோ பெரியாரை பற்றியோ மணியம்மையை பற்றியோ நான் உங்களுக்கு புதிதாக சொல்ல வேண்டியதில்லை, தமிழகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் உங்கள் குழந்தைகளையும் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இங்கு கொண்டு வந்து சேருங்கள். நாங்கள் அவர்களை நல்ல எதிர்கால பொறியாளர்களாக, மேனேஜர்களாக நாங்கள் ஆக்கித் தருகிறோம். நன்றி, வணக்கம். ஆசிய கண்டத்தின் அடையாளமாய், இந்திய துணைக்கண்டத்தின் இதய துடிப்பாய் பறந்து விரிந்த இக்கல்விச் சோலை பன்முக உயர்கல்வியில் உலகில் தலைசிறந்து விளங்குவதும் 250 ஏக்கர் நிலப்பரப்பில் செதுக்கிய சிந்தட்டிக் கல்வி கோபுரங்களாய் ஆயிரக்கணக்கான மாணாக்கர்களுக்கு அறிவொளி ஏற்றி வரும் அற்புத கல்வி பெருநகரம் இப்பல்கலைக்கழகம்.